வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணி பேரூராட்சியில் அடிப்படை வசதிகளை காலதாமதம் செய்யும் செயல் அலுவலரை கண்டித்து தலைவர், துணைத் தலைவர், மன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. இந்நிலையில் பேரூராட்சி மன்ற தலைவராக ராஜேஸ்வரி, துணைத் தலைவராக சுகுமார், நியமன குழு உறுப்பினராக கண்ணதாசன் ஆகியோர் பதவி வகித்து வருகின்றனர். பேரூராட்சியின் செயல் அலுவலராக அபுபக்கர் பணியாற்றி வருகிறார். 100 ஆண்டுகளை கடந்த இந்த பேரூராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த பேரூராட்சியில் தெரு மின் விளக்கு வசதி சரியாக இல்லை, குப்பை வண்டிகளை சரியாக பராமரிக்கவில்லை, மழைநீர் கால்வாயை தூர்வாரவில்லை, தூய்மை பணியாளர்களை நியமிக்கும் பணி சரிவர நடைபெறவில்லை, சுகாதாரம் சரியாக பேணவில்லை, குண்டும் குழியுமாக சாலைகள் உள்ளது, அதனை சீரமைக்கவில்லை, மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் இந்த பேரூராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்ய உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கு செயல் அலுவலர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பலமாக எழுந்துள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் துணைத் தலைவர் சுகுமார், நியமனக்குழு உறுப்பினர் கண்ணதாசன் ஆகியோர் முன்னிலையில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பிரபாவதி, அருணா, கௌசல்யா, சதீஷ், சுகன்யா, சுபாஷினி, ரகுமான் கான், பொன்னரசி ஆகியோர் தங்களது கோரிக்கைகளை பதாகைகளில் கையில் ஏந்திய வண்ணம் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தின் உள்ளே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தெரு மின் விளக்குகளை சீரமைக்க வேண்டும், குப்பை வண்டிகளின் பழுதை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும், மழைநீர் கால்வாயை தூர்வார வேண்டும், ப்ளீச்சிங் பவுடர், கொசு மருந்து உள்ளிட்ட சுகாதார பொருட்களை தேவையான அளவு இருப்பு வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜிஎன்டி சாலையில் உள்ள பேரூராட்சியில் உள்ள அனைத்து சாலைகளையும் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும், ஆரணி பஜார் வீதியில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்ற காய்கறி மார்க்கெட்டுக்கு மின் இணைப்பு, பாத்ரூம் வசதி உள்ளிட்டவைகளை ஏற்படுத்தி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். இதனால் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் மாவட்ட பேரூராட்சிகளின் இணை இயக்குனர் விஜயலட்சுமி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார். இதனை ஏற்று நேற்று மதியம் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். அடிப்படை வசதிகள் ஏதும் சரியாக இல்லாததால் செயல் அலுவலரை எதிர்த்து உள்ளிருப்பு போராட்டம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. பேசிக் நீட்ஸ், அதாவது ஒரு லைட்ஸ்க்காக நம்ம கேட்டோம்னா கூட 1 வாரம் 2 வாரம் தள்ளி போயிட்டு இருக்குது. இன்னொன்று, பழுதான குப்பை தள்ளு வண்டிகள் ஜனவரியில் ரெடி பண்ணதோட சரி, அதோட இந்த மந்த் ஆஃப் ஜூலை இன்னமும் அது ரெடி பண்ணலை. டெய்லி ஒரு 2 லேடிஸ் ஆச்சு வீட்டாண்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களால் குப்பை வண்டியை தள்ள முடியல, எங்களால் அது கூட சரி பண்ண முடியல. அப்புறம் கழிவு நீர் கால்வாய் தூய்மை பணி, அதாவது இப்போ 2 மாதத்தில் நமக்கு மழை வந்துருச்சுன்னா கழிவு நீர் வந்து மொத்தம் ஒரு சில ஏரியாவில் வந்து வீட்டுக்குள்ளேயே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 11வது வார்டு கவுன்சிலர் டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. இருப்பினும் அதில் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை எங்களுக்கு. ஒருவேளை டெண்டர் எடுத்து பண்ண போகிறாங்களா, யாராச்சும் வந்து கான்ட்ராக்டர் க்ளீன் பண்ண போகிறாங்களா, இல்லை கொட்டேஷன் பேசிஸில் பண்ண போகிறாங்களா, எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுத்ததில்லை. அடுத்தது சுகாதார பொருட்கள் தட்டுப்பாடு, மேஸ்திரி சொல்லிட்டு தான் இருக்காரு. ப்ளீச்சிங் பவுடர் எல்லாமே ரொம்ப இல்லாமல் ரொம்ப அவஸ்தையாக இருக்குது ஒரு சில ஏரியாவில். அடுத்தது ஜிஎன் செட்டி தெரு சாலை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. அந்த ரோடு சாங்ஷன் ஆகி ரொம்ப மாதம் ஆகுது. இருந்தாலும் ஃபண்டு ப்ராப்பராக இல்லாததால் பேலன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபண்டு தேவை அப்படின்றதாலேயே இன்னும் தள்ளி போயிட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு 4-5 பேர் கீழே விழுந்து ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் உயிரிழப்பும் நடந்திருக்குது இந்த விஷயத்தில். அடுத்தது இன்னொன்று, மார்க்கெட் பில்டிங் திறந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம், அதாவது டிஎம்கே பீரியட்லேயே இந்த மார்க்கெட் பில்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்னி வரையும் டெண்டர் விடாமல் போயிட்டு இருக்குது. ஆகஸ்ட் 5 டேட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கூட அதில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, இபி கனெக்ஷன் இன்னமும் கொடுக்கல. இதனால் இது பேசிக் நீட்ஸ் தான் நான் சொல்கிறது. இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து கேட்குறதோட சரி, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் தள்ளி போகுது. ஒரு சின்ன வேலை கூட எங்களால் எதுவும் பண்ண முடியாததால் தான் இந்த வந்து உள்ளிருப்பு போராட்டம் நாங்கள் பண்ணிருக்கோம். இது இந்த 3 மாசத்துல ஏற்பட்ட இஷ்யூவா இல்ல கண்டிப்பா இல்ல. 3 மாசத்துக்கு, அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு எலெக்ஷன்ஸ் அப்போ இருந்தது. அதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்குறப்போ எதுவாக இருந்தாலும் காரணம் மேக்ஸிமம் என்னவா இருக்குன்னா, எலெக்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதனாலேயே எங்களால் எதுவும் பண்ண முடியல. எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு கூட இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது இல்லையா. இருந்தாலும் பேசிக் திங்ஸ் தான் நாங்கள் கேட்குறோம். சொல்ல போனால் இப்போ இங்கே வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆகுது. இருந்தாலும் அந்த ஸ்டேர் கேஸ்லாம் கூட சைடில் பாருங்கள், படி எதுவுமே இருக்காது.
அதுக்கு கூட ஏஎஸ் வந்து பழைய ஏடி, அதாவது எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஏஎஸ் வாங்கிட்டோம். அதுக்கு இன்னும் நம்மளால டெண்டர் வைக்க முடியல. டிஎஸ் வாங்கலை. சின்ன விஷயம்தான். பஸ் ஸ்டாப்பும் ஒரு எம்பி ஃபண்டில் ஒன்று சேங்ஷன் ஆயிருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பு கூட அளவு ஒழுங்காக எடுக்கலை. சர்வேயர் வந்து 2 மாதமாக கூப்பிட்டுருக்கோம். இங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சர்வேயர் வராரு. அது அளவு எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல இந்த வெயில் காலம் வரப்போகுது, பஸ் ஸ்டாப் சீக்கிரமாக போட்டுருணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த சீக்கிரமாக சேங்ஷன் ஆன காரணமே. வெயில் காலமும் முடிஞ்சிருச்சுக்கும், இன்னும் அந்த பஸ் ஸ்டாப் வந்து நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. முழுக்க இது செயல் அலுவலரோட செயல்பாடு தானா இல்லை அரசாங்கத்தோட செயல்பாடு? அரசாங்கம்னு என்னால் சொல்ல முடியாது. சரியான 1.5 வருஷமாக இந்த செயல் அலுவலர் இருக்காரு. ஒரு சிலது பண்ணுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா வேலையும் ரொம்ப டிலே ஆகுது. நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். காலதாமதமால தான் இப்போ இந்த பிரச்சனை. நிரந்தர செயல் அலுவலர் இல்லாததுக்கு தான் இந்த பிரச்சனை. அவர் நிரந்தர செயல் அலுவலர் தான். அவர் ஏற்கனவே அந்த இன்சார்ஜாக இருந்தாங்க. அப்போ இல்லை அவர் கிட்டத்தட்ட இந்த இவன் வந்து 1.5 வருஷம், 1.25 வருஷம் அது நிரந்தர செயல் அலுவலர் தான் இங்கே இருக்கிறவங்க. பேர் ராஜேஸ்வரி.